என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்ப என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் எங்கள் நடுவிலே நீர் வாசமாய் இருக்கிறீரப்பா.
நாங்கள் வீணா இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கல. நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் ஒவ்வொன்றும் உம்முடைய கரத்தை அசைத்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நம்பி நிற்கிறோம். எங்களுடைய திறமைகளை நம்பி அல்ல, உம்முடைய திறமையை நோக்கி பார்க்கிறோம். மனிதனுடைய மூளை தோற்று போகிற இடத்துல தான் என் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீரப்பா. இன்றைக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் தோற்று போனவர்களாய், குறைவுபட்டவர்களாய், தடைகளின் நடுவில, வேதனைகளின் நடுவில, கண்ணீரின் நடுவில, ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்று கேள்வி கேட்கிற ஒரு நிலையில நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது போல, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னீரேப்பா. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே, எங்களுடைய எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்றுதான், இந்த திருச்சபை இந்த இடத்துல நிலை நிற்கணும் ஆண்டவரே. இந்த திருச்சபை இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காய் இருக்கணும் ஆண்டவரே. இந்த திருச்சபை இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறணும் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பேர் இந்த இடத்துல வரணும். இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல நின்று கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. சத்துரு இடையில கொண்டு வருகிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற இந்த சங்கீதக்காரருடைய நம்பிக்கையோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம். நீர் எல்லாவற்றையும் செய்வீர், நாங்கள் கேட்கிறதையும் செய்வீர், நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக எங்கள் மத்தியில கிரியை செய்வீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த இடத்திலிருந்து ஜெபித்து இருக்கிறாங்க, இன்னும் ஜெபிக்க போறாங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பதற்கு உம்முடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறதா ஆண்டவரே. உம்முடைய கண்கள் இந்த இடத்துல திறந்து இருக்கிறதா ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே போகும்போது உம்முடைய சமாதானத்தை நாங்கள் கண்டவர்களாய், உம்முடைய சமாதானத்தை நாங்கள் கேட்டவர்களாய், உம்முடைய சமாதானத்தை சொல்லுகிறவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.